Hi friends, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சீரிஸோட 4th வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ ரெசிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இந்த ரெசிஸ்டரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயரில் வந்து எலக்ட்ரானிக் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்போஸ் பண்ணி நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வந்து காப்பர் வந்து ஒரு குட் கண்டக்டர். ஸோ வந்து அந்த கண்டக்டர் நல்லா பண்ணும். ஸோ அதில் வந்து இடையில போய் நம்ம ரெசிஸ்டிவிட்டி மாதிரி இருக்க இப்போ கிளாஸோ ரப்பரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடையில போட்டோம்னா எப்படி வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானிக்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுதோ சேம் அதே மாதிரி தான் ஒரு எலக்ட்ரானிக் போர்டு இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிவியோட எல்சிடி போர்டு இருக்குது. அந்த போர்டில் வந்து நிறையா ரெசிஸ்டர்ஸ் போட்டிருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து அந்த ஐசிஎஸ்லாம் வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கோசம். ஒரு மெயின் பர்பஸோட ரெசிஸ்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொடுத்து அப்போஸ் பண்ணிவிடும். அதான் ஸ்டாப் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா V = I/R, V = IR பார்த்தீங்கன்னா. ஸோ இதோட வந்து யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸில் வந்து நமக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து ஓம்ஸ். அதே வந்து V = IR. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா IEEE சிம்பிள்ஸ், அது வந்து ஓல்டு. அதே IEC சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ. ஸோ வந்து எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ். ஸோ வந்து எலக்ட்ரானிக் செமாட்டிக்ஸ் சொல்லுவாங்க. அந்த செமாட்டிக்ஸில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு சர்க்யூட் ஃப்ளோ இப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு செமாட்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த செமாட்டிக்ஸ் வந்து இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணுவாங்க. எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் டயக்ராமாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் டயக்ராமாக இருந்தாலும் சரி. ஸோ இதில் ரெசிஸ்டர் வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 டைப்ஸ் மட்டும் தான் நீங்கள் போர்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ ரெசிஸ்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ லீனியர், நான் லீனியர். ஸோ லீனியர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே வேல்யூ மாறாது. அதே நான் லீனியர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிளாக சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ சேஞ்ச் ஆகும். அதே சமயத்தில் வந்து கிளைமேட் தகுந்த மாதிரி மாறும். ஸோ லீனியர்ன்றது மாறாது, நான் லீனியர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுலேயே வந்து லீனியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்குது. அந்த ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் காம்போஸ் ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து ஒயர் ஒன் ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் திக் ஃபிலிம், அப்புறம் தின் ஃபிலிம், இந்த மாதிரி வந்து டைப்ஸ் இருக்குது. அதே வேரியபிள் ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டர் ரெசிஸ்டர், ட்ரிம்மர், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் லீனியர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் தான். ஸோ சர்ஃபேஸ் மவுண்டட் டிவைஸ் வந்து நம்ம என்கிட்ட அடுத்து நம்ம வர சீரீஸில் பார்ப்போம். ஸோ அதுவும் நம்ம லீனியராக வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் காம்போஸ் ரெசிஸ்டர். ஸோ இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகுதுன்னு வந்தீங்கன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டரும் மேட் பண்ண மெட்டீரியல் வைஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் பவுடராலேயோ இல்லை கிராஃபிக் மூலயமா இந்த ரெசிஸ்டர் வந்து நமக்கு மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி மேக் பண்ணுறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா சில இதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் தகுந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஒவ்வொரு டைப்ஸ்க்கும் வந்து மாறும். அதாவது ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் காம்போஸ் ரெசிஸ்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க மெட்டீரியல் வந்து கார்பன் பவுடரால் மேக் பண்ணுது, இல்லைன்னா கிராஃபைட்டால் மேக் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கரண்ட் லிமிட்டிங், அதே வந்து பொட்டன்ஷியல் சர்க்யூட், அதுக்கப்புறம் ஹை வோல்டேஜ். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்துருப்பீங்க, இன்வெர்டர்ஸ் போர்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து டிசி வந்து ஏசியாக மாற்றுறப்போ வந்து நிறைய சர்ஜஸ் நடக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொறி மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லிமிட்டிங்க்கும் ஹை வோல்டேஜுக்கும் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே வெல்டிங் மிஷின்ஸ்லாம் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதை பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிஸ்டர் தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வூண்ட் ரெசிஸ்டர். இது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா EEE ஆர் EC வந்து காலேஜ் படிக்கிறதும் அவங்க அதிகமாக பார்த்துருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டாரோட ஸ்பீடை வேரி பண்ணி காட்டுறதோட எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இது எப்படி மேக் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயில் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் மேலே வந்து ஒயர் நமக்கு சுற்றி இருப்பாங்க. சுற்றி வச்சிருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதே கம்மி பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வூண்ட் ரெசிஸ்டர் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி வச்சு மேக் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம், அதுக்கப்புறம் நிக்ரோம், அதுக்கப்புறம் நிக்கல், அதுக்கப்புறம் வந்து நிக்கல் குரோமரா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்டினான வந்து ஒரு குறிப்பிட்ட ஒயரில் அந்த மெட்டீரியல் வச்சு மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்ஸ் வந்து 100 வாட்ஸ் பவர் ரேட்டிங் வரையும் இது சப்போர்ட் பண்ணும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் வேல்யூ, அதாவது இதில் டைப் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஓம், அது வந்து பார்த்தீங்கன்னா 200 ஓம் வரையும் வரும்.
இது வந்து சேஃப்லி எப்போனா 350 டிகிரி செல்சியஸ் வந்து சேஃப்லி வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயர் wound resistor. ஸோ இது எங்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் கரண்ட் சென்சிங். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திக் ஃபிலிம் ரெசிஸ்டர். அந்த திக் ஃபிலிம் ரெசிஸ்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டைப் இருக்குது. ஸோ வந்து அதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆக்சைடு, அதுக்கப்புறம் வந்து செமெண்ட், அதுக்கப்புறம் ஃபிலிம் ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூசிபிள் ரெசிஸ்டர். ஸோ இது வந்து எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் மற்றதுக்கு இதுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கும். அதாவது வந்து திக் லேயராகவோ இல்லை தின் லேயராக இருக்கும். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திக் லேயர்ஸ் இருக்க போகுது. ஸோ நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து 3 டைப்பு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆக்சைடு ரெசிஸ்டர். ஸோ இந்த மெட்டல் ஆக்சைடு வந்து எதை வச்சு மேக் பண்ணால் டின் குளோரைடு வந்து நமக்காக மேக் பண்ணதாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெத்தட் தான். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமாக வைட் ரேஞ்ச் ஆஃப் இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது முன்னாடி டிஹெச்டி அதாவது கோல் டெக்னாலஜி முன்னாடி அதிகமாக ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மெட்டல் ஆக்சைடு ரெசிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்டையர் லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டு, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டு, அதுக்கப்புறம் என்கேப்பு, அதுக்கப்புறம் செராமிக், அதுக்கப்புறம் வந்து மெட்டல் ஃபிலிம், அதுக்கப்புறம் எபாக்சி கோட்டிங், அதுக்கப்புறம் வந்து கலர் பேண்டிங். ஸோ கலர் பேண்டிங்கிறது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து அந்த மெட்டீரியல் வந்து அந்த டின் குளோரைடு மெட்டீரியல் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை வச்சு நம்ம கலர் கோடிங் வச்சு என்டையராக நமக்கு வேரி ஆகும். ஸோ அதை வச்சு தான் வந்து ஒரு ரெசிஸ்டிவிட்டி நமக்கு கண்டக்ட் பண்ணும். இது வந்து அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் வந்து பவர் ரேட்டிங், அதுக்கப்புறம் வோல்டேஜ் ரேட்டிங், அதுக்கப்புறம் ஓவர்லோட் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் வந்து சர்ஜன் கெப்பாசிட்டி, அப்புறம் ஹை டெம்பரேச்சர் ஆப்ரேஷன் எங்கெல்லாம் தேவைப்படுதோ. பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி எலக்ட்ரானிக்ஸ் போர்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய போர்டெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்லாம் வந்து நமக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கோ, அதே வந்து நம்ம திடீர்னு நமக்கு வந்து பவர் கட் ஆகும், அதே சமயம் திடீர்னு நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ரேட்டிங்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஓவர்லோட் கேபிள்ஸ்லாம் இந்த மாதிரி ரெசிஸ்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செர்மெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சைடு ரெசிஸ்டர். ஸோ இது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கொயராக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நிறைய லீட்ஸ் இருக்கும். ஒரு பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் ரெசிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா 2 லீட் தான் இருக்கும். இது நிறைய லீட்ஸ் இருக்கும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கோசரம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லீட்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் டெஸ்ட்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஐசி பக்கத்தில் இருக்கும். ஐசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐசிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ நாய்ஸ், அதாவது வந்து சிக்னல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சிக்னல்லாம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதனால தான் நெட்வொர்க் நாய்ஸஸ் நெட்வொர்க் ஐசி ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து குட் ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது டீசெண்டான வோல்டேஜ் ரேட்டிங்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கோசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூசிபிள் ரெசிஸ்டர். ஃபியூசிபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபியூஸ் மாதிரியே தான் இருக்கும் என்டையரா. ஸோ ஏன் அந்த ஃபியூசிபிள் ரெசிஸ்டர்னு சொல்லலாம்னா ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டிவிட்டிக்கு மேலே போக்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரேக் ஆகிடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து பழைய டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஆனே ஆகாது. ஸோ ஏன் ஆன் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூசிபிள் ரெசிஸ்டர் வந்து என்டையராக பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகிடுறப்போ வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இதுலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா when the power rating is increased the specified value, அந்த ஸ்டேட் இந்த ஸ்லைடை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடும். ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் மேலே வந்து எனக்கு ஆகிடும். ஏன் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சிவான போர்டு வந்து டக்குன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ரேட் ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஃபியூசிபிள் ரெசிஸ்டர் மாற்றுறதுனால நமக்கு வந்து காஸ்ட் வந்து சேவ் ஆகும். திரும்ப நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டே நம்ம ரீயூஸபிள் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வைட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சிவ் வந்து எலக்ட்ரானிக் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அங்கே யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது அதிகமாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அதுதான் சொல்லியாச்சு. பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் டிவி செட்ஸ், அதுக்கப்புறம் ஆம்பிளிஃபயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூசிபிள் ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவான எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் தான் நீங்கள் பார்க்க முடியும். அதே வந்து இந்த ஓம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூசிபிள் ரெசிஸ்டர் வந்து லெஸ், அதாவது 10 ஓமுக்கு கீழே மட்டும்தான் அது அதிகமாக இருக்கும் வேல்யூஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தின் ஃபிலிம் ரெசிஸ்டர். ஸோ தின் ஃபிலிம் ரெசிஸ்டர் அதே மாதிரி தான். நம்ம திக் ஃபிலிம் ரெசிஸ்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லேயர்ஸ் வந்து உள்ளே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது திக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா தின். ஸோ இதுக்கு வந்து 2 லீட் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கிரேட் செரமிக் ராட் வந்து இதில் இது போட்டிருக்காங்க. எதுக்கான ரெசிஸ்டிவிட்டி மெட்டீரியலுக்கோசரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. அது வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபிலிம் ரெசிஸ்டர். ஸோ என்டியராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து கண்டக்டிவ் வந்து நமக்கு வந்து இது பண்ணுறதுக்கோசம் தான். எப்படின்னா நம்ம இன்சுலேஷன் லேயருக்கோசம் தான் இந்த 2 ரெசிஸ்டர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபிலிம் ரெசிஸ்டர். கார்பன் ஃபிலிம் மெட்டல் வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியல் ராட் அண்டு கோர் அதுக்கு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மெட்டல் ராடும் கோரும் சேர்ந்து தான் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதை சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நாய்ஸஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்லேயே வந்து ஏசி டு டிசி கன்வர்ஷன் போது நம்ம நாய்ஸஸ் இருக்கும். அந்த மாதிரி நாய்ஸஸில் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நெக்லிஜிபிள் பண்ணுறதுக்கோசரமும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிலிட்டி, ஸோ அது வந்து ஒரு நிலையாக கொண்டு வரது இந்த ரெசிஸ்டர், அதாவது கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர் வந்து. அதே மெட்டல் ஃபிலிம் ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ், அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது வந்து மிக்சர் ஆஃப் வந்து மெட்டல் ஆக்சைடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் குரோம், அதுக்கப்புறம் மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ். இது மாதிரி வந்து ஒரு சர்டைன் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபிஷியன்சி, அதாவது கோஎஃபிஷியன்சி, அதாவது டெம்பரேச்சர் நம்ம கோஎஃபிஷியன்ட்டாக இருக்க போனோட வெரி லோ, அதாவது ஸ்டெபிலிட்டி, இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த லோ நாய்ஸ் லெவல் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல இந்த 2 ரெசிஸ்டர்ஸ் வந்து அதிகமாக யூஸ். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சிம்பிள் நோட்டாக ரெசிஸ்டன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டக்டிவிட்டி ஆஃப் வயரில் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கண்டக்டிவிட்டி ஆஃப் வயரில் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் எனக்கு கரண்ட்டில் போகணும் அப்படின்றத ஸ்டாப் பண்ணுறதுக்கோசம் தான் இந்த ரெசிஸ்டர். ஏன் அந்த ரெசிஸ்டர் அந்த இடத்துல போடுவோம்னா, இப்போ ஐசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர். ஸோ அந்த செமிகண்டக்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹீட்டோ ஒரு குறிப்பிட்ட கரண்ட் லெவலில் கன்சியூம் பண்ணப்போ வந்து நமக்கு பஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோவில் அவ்வளோதான். இதோட வந்து ரிமைனிங் ரெசிஸ்டர்ஸ் வீடியோ நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்து கெப்பாசிட்டர் இண்டக்டர் அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டு, ஸோ எஸ்எம்டி டிஹெச்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு அடுத்து மூவ் பண்ண போகிறோம். அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.